நண்பர்களே, நீங்கள் ஒருபோதும் உணர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறீர்கள். உங்களுக்காக சிறந்த ஒன்றை நினைக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும் பாதையில் ஒரு படி எடுத்து வைக்கிறீர்கள். அப்போது சிலர் திடீரென உங்கள் வழியில் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் உங்கள் ஒவ்வொரு அடியையும் கண்காணிக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் குறை காண்கிறார்கள். உங்கள் ஒவ்வொரு வெற்றியிலும் பிழை தேடுகிறார்கள். உங்கள் ஒவ்வொரு கனவையும் முட்டாள்தனமாக பேசுகிறார்கள். மிகவும் வேதனையானது என்னவென்றால், சில நேரங்களில் அந்த மனிதர்கள் நம்முடையவர்களே, குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அல்லது ஒரு காலத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள். ஆனால் இன்று நான் உங்களிடம் நேராகவும் தெளிவாகவும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிப்பது அவசியமில்லை. ஒவ்வொரு கிண்டலையும் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு தாக்குதலுக்கும் வாள் பிடித்து பதில் கொடுக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் மௌனமே பதிலாக இருக்க வேண்டும். இதில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. நீங்கள் வேறுபட்ட ஒன்றை செய்ய முனைந்தவுடன் உலகம் உங்களை சரி செய்ய தொடங்குகிறது. நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், இப்படி செய்யக்கூடாது, உங்களால் முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து எழுந்து வந்தீர்கள், எதையெல்லாம் இழந்தீர்கள், எதை தாங்கி வாழ்ந்தீர்கள், எத்தனை கஷ்டங்களை கடந்து இன்று வரை உங்களை உயிருடன் வைத்திருக்கிறீர்கள். இப்போது கேள்வி, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பீர்களா? ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுத்துக் கொண்டே இருப்பீர்களா? ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்ப வாழ்ந்து கொண்டே இருப்பீர்களா? இல்லை, ஒருபோதும் இல்லை. ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் முடிவுகள், உங்கள் கனவுகள், உங்கள் உணர்வுகள். இவை யாருடைய அனுமதிக்கும் அடிமை அல்ல. நீங்கள் இன்னும் பிறரின் வார்த்தைகளால் உடைந்து போகிறீர்கள் என்றால், இன்னும் யாரோ ஒருவரின் 2 வார்த்தைகள் உங்களை அமைதி இழக்கச் செய்கின்றன என்றால், ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மிகப்பெரிய எதிரி அந்த மனிதர்கள் அல்ல. ஆனால் பிறர் சொல்வதனையெல்லாம் தேவையற்ற தீவிரத்துடன் எடுத்துக்கொள்ளும் உங்கள் பழக்கமே அப்படியானால், இதற்கு தீர்வு இருக்கிறதா? பிறர் சொல்வதின் தாக்கமே உங்கள் மீது இல்லாமல் போகும் வழி இருக்கிறதா? ஆம், கண்டிப்பாக இருக்கிறது. அதன் பெயர் புறக்கணித்தல். ஆனால் புறக்கணித்தல் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. ஏனெனில் நீங்கள் பதிலளிப்பதை நிறுத்தினால் எதிரில் இருப்பவர் தமது சொற்களின் வலையில்தானே சிக்கிக் கொள்கிறார். புறக்கணித்தல் என்பது நீங்கள் பயந்து விட்டீர்கள் அல்லது நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதல்ல. கணித்தல் என்பதன் அர்த்தம், இனி என் ஆற்றலை வீணான விஷயங்களில் அல்ல, என் முன்னேற்றத்தில் செலவிடுவேன் என்பதுதான். புறக்கணித்தல் என்பது, நான் இப்பொழுது அந்த உயரத்திற்கு சென்று விட்டேன், அங்கு உன் சிந்தனை எனது குறிக்கோளை தீர்மானிக்காது என்பதை குறிக்கிறது. இதுவே ஆரம்பம். இதிலிருந்தே உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. இன்றைய இந்த உரையில் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்க்கையில் வரும் எதிர்மறையான மனிதர்களை எவ்வாறு புறக்கணிப்பது, எவ்வாறு நம்மை பாதுகாப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலாவது விதி, மனதளவில் உங்களை யாராலும் தொட முடியாத அளவுக்கு வலுவாக மாற வேண்டும். யாருடைய வார்த்தைகளிலும் சிக்காமல் உங்களுடைய உள்குரலையே கேட்கத் தொடங்குங்கள். இந்த விதியை கேட்ட பிறகு நீங்கள் முந்தையவராக இருக்க மாட்டீர்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். உங்களுக்காக நிற்கத் தொடங்குவீர்கள். அதிலும் முக்கியமாக யாரை கேட்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே வாழ்க்கையின் மிக வலிமையான கலையை, புறக்கணிக்கும் கலையை கற்க தயாராகுங்கள். சில உறவுகள், சில வார்த்தைகள், சில முகங்கள் உங்கள் தைரியத்தை உடைக்க முடியாது. ஆனால் உங்கள் அமைதியை, உங்கள் ஆற்றலை, உங்கள் சுயமரியாதையை பறிக்க முடியும். நாம் அதை நடக்க விட மாட்டோம். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. நமக்காக நிற்கவும், உலகிற்கு வார்த்தையின்றி பதில் சொல்லவும். உங்களைச் சுற்றி எப்போதும் உங்களை தாழ்வாக காட்ட முயலும் சிலர் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் ஒவ்வொரு சிறிய பிழையையும் பிடித்து கேலி செய்வார்கள், பின்பக்கம் பேசுவார்கள். நீங்கள் ஏதாவது நல்லது செய்தால் அவர்களின் முகத்தில் புன்னகைக்கு பதிலாக பொறாமை தெரியும். இத்தகை அவர்கள் எல்லாரின் வாழ்க்கையிலும் உள்ளார்கள். சில நேரங்களில்
அலுவலக சக பணியாளர்களாக, சில சமயம் குடும்ப உறவினர்களாக, சிலர் நட்பின் வேடத்தில் மறைந்த எதிரிகளாகவும், சிலர் சமூக வலைதளங்களில் உங்களை விமர்சிக்கும் அந்நியர்களாகவும் நாம் அவர்களுக்கு பதில் சொல்லத் தொடங்குகிறோம். நம் மீது தவறில்லை, நான் இப்படிப்பட்டவன், எனக்கும் திறமை உண்டு என்று நிரூபிக்க முயல்கிறோம். ஆனால் சிந்தித்து பார்த்தீர்களா? நம்மை உண்மையில் புரிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்களிடம் நம்மை நிரூபிப்பது அவசியமா? யாராவது மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்வாக காட்ட முயன்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சண்டையிட வேண்டுமா? வாதம் செய்ய வேண்டுமா? உங்களை நிரூபிக்க ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. ஏனெனில் இந்த மனிதர்கள் உங்கள் வலிமையில் இருந்து அல்ல, உங்கள் எதிர்வினையில் இருந்தே வலிமை பெறுகிறார்கள். உங்கள் பதில் அவர்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது. உங்கள் கோபம் அவர்களுக்கு இன்பம் தருகிறது. உங்கள் விளக்கம் அவர்களுக்கு உங்களை இன்னும் தொந்தரவு செய்ய வாய்ப்பளிக்கிறது. ஆகவே முதல் விதி பதில் அல்ல, மௌனம் கொடுங்கள். சில நேரங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பதிலாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், நாம் மௌனமாக இருந்தால் மக்கள் நம்மை பலவீனமாக நினைப்பார்களா? இல்லை. பலவீனமானவர் என்பவர் ஒவ்வொரு விஷயத்திலும் வெடிப்பவர், ஒவ்வொரு கிண்டலாலும் குத்தப்படும், ஒவ்வொரு விமர்சனத்திலும் உடைந்து போகக்கூடியவர். வலிமையானவர் அமைதியாக இருந்து தமது செயல்களால் பதிலளிப்பவர். அவர் அறிந்திருக்கிறார், உலகிற்கு பதில் சொல்ல வேண்டியது வார்த்தைகளால் அல்ல, செயல்களால். ஒரு உண்மையான கதையை பாருங்கள். கபிலன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். கல்லூரியில் மிகவும் அமைதியானவன். அவன் வகுப்பில் சிலர் அவனை எப்போதும் தாழ்வாக காட்ட முயன்றார்கள். அவனுடைய அணிவதை பற்றி கேலி செய்தார்கள். அவன் ஆங்கிலத்தை பார்த்து சிரித்தார்கள். அவன் அமைதியை பலவீனமாக கூறினார்கள். ஆனால் கபிலன் ஒருபோதும் பதில் கூறவில்லை. அவன் தினமும் தன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினான். ஒரு நாள் அவன் கல்லூரியில் பட்டம் பெற்றான். மேடையில் கௌரவம் பெற வந்த போது அவன் கண்களில் அகந்தை இல்லை, ஓர் அமைதியான புன்னகை மட்டுமே இருந்தது. அதே கூட்டத்தில் ஒரு காலத்தில் அவனை கேலி செய்தவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். பார்த்தீர்களா? அவன் வார்த்தையால் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவன் மௌனம் அனைத்தையும் கூறிவிட்டது. இந்த உலகம் மிகவும் சத்தமுள்ளது. ஒவ்வொருவரும் தங்களை நிரூபிக்க கத்துகிறார்கள். ஆனால் அமைதியானவர் தன்னை நிரூபிக்க வேண்டாம், அவர் தன்னை அறிவார். சில நேரங்களில் யாராவது உங்களை திட்டினால் பதில் கொடுப்பது உங்கள் கண்ணியத்தை சுருக்கிவிடும். ஏனெனில் நீங்கள் ஒருவரின் குறுகிய சிந்தனைக்கு இறங்கி பதிலளித்தால் அவர்களின் மட்டத்துக்கு நீங்கள் தானாக இறங்கி விடுகிறீர்கள். மௌனத்தில் ஒரு வலிமை இருக்கிறது. அது வார்த்தைகளை விட பல மடங்கு தாக்கம் செலுத்தும். நீங்கள் பதில் அளிக்காத போது எதிரில் இருப்பவர் பதட்டமடைவார். ஏன் இதற்கு எந்த பாதிப்பும் இல்லை? நான் இவ்வளவு சொன்னேனானால் இவன் ஒன்றும் பேசவில்லை. அப்படியென்றால் அதுவே உங்கள் வெற்றி. மௌனம் என்பது வெறும் பதில் அல்ல, அது ஒரு செய்தி. நீங்கள் பிறர் எதிர்மறையான எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டும் அறிகுறி. யாராவது உங்களை பற்றி கெட்ட வார்த்தை சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் உள்மனதில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவும். எந்த புயலும் எழாது. ஏனெனில் அதை உங்களுள் நுழையவிடவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு அவமதிப்பும் நமக்குள் இடம் பெற்றால்தான் தாக்கம் ஏற்படும். யாராவது சொன்னதை நீங்கள் புறக்கணித்து விட்டால் அது காற்றில் கரைந்துவிடும். நீங்கள் உங்கள் பாதையில் முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். ஆகவே அடுத்த முறை யாராவது உங்களை எரிச்சல் அடையச் செய்தால், உங்களின் உழைப்பை பற்றி கேள்வி எழுப்பினால், பின்புறம் பேசினால் உங்களிடமே ஒரு கேள்வி கேளுங்கள். இதற்கு பதில் கொடுத்தால் என் வாழ்க்கையில் நல்லது ஏதேனும் வரும்தானா? இல்லையெனில் மௌனமாக இருங்கள். ஏனெனில் மௌனமாக இருந்து முன்னேறுவது பதிலளிப்பதை விட மிக வலிமையான செயல். மக்கள் என்ன பேசுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை பேசுவார்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் பொறாமைப்படுவார்கள், தோல்வி அடைந்தால் சிரிப்பார்கள். நீங்கள் வேறுபட்ட ஒன்றை செய்தால் தடுக்க முயல்வார்கள். கூட்டத்தில் நடந்தால் நீங்கள் காணாமல் போவீர்கள். ஆகவே பிறர் சொல்வதற்காக அல்ல, உங்களுடைய உள்ளுணர்வை பொறுத்து நடந்து செல்லுங்கள்.
யாராவது உங்கள் பாதையில் நஞ்சு வீசினால் அதை அமைதியாக விட்டுவிட்டு முன்னேறுங்கள். ஏனெனில் உங்கள் பயணம் உங்களுக்கே சொந்தமானது. முதல் விதியை நன்கு புரிந்து கொண்டோம். பதில் அளிக்காதீர்கள், மாவனத்தை தாருங்கள். மேலும் நம் மௌனம் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அறிந்தோம். இப்பொழுது இரண்டாவது விதி பற்றி பேசலாம். ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் எப்போதாவது சிந்தித்தீர்களா, ஒரு நாளில் எத்தனை முறை யாராவது உங்களிடம் கோபப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள்? ஒரு முறை அலுவலகத்தில் மேலாளரை மகிழ்விக்க உங்களுக்கு சரியென தோன்றாத வேலையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். சில சமயம் நண்பர்களின் விருப்பத்துக்காக உங்களுடைய விருப்பங்களை பின்பக்கத்தில் தள்ளிவிட்டிருக்கலாம். நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக இதுவே உண்மையான வலை, அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்வது. ஆனால் உண்மையில் நீங்கள் எதை செய்தாலும் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களால் மகிழ்ச்சி அடைவது சாத்தியமில்லை. மாறாக அனைவரையும் மகிழ்விக்க முயலும் போது மெதுவாக நீங்கள் உங்களை இழக்கத் தொடங்குகிறீர்கள். உங்கள் அடையாளம் மங்கத் தொடங்கும். உங்கள் விருப்பங்கள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் உணர்வுகள் எல்லாம் பிறரின் மகிழ்ச்சிக்காக அழுத்தப்பட்டுவிடும். இதுதான் மிக ஆபத்தான தருணம். ஒருவர் தன் உள்ளுக்குள் தன்னை இழக்கும் தருணம். நீங்கள் உங்களுடன் நேர்மையாக இல்லாதபோது உலகின் எந்த மகிழ்ச்சியும் எந்த பாராட்டும் உங்களுக்கு திருப்தி தராது. இந்த வாழ்க்கை உங்களுடையது. உங்கள் ஆன்மா, உங்கள் சிந்தனை, உங்கள் கனவுகளின் தனிப்பட்ட கதை. அதை ஒவ்வொருவரின் கருத்துப்படி மாற்ற வேண்டிய அவசியமில்லை. பலமுறை மக்கள் உங்களிடம் என் பேச்சை கேள், என் மாதிரி யோசி என்று எதிர்பார்ப்பார்கள். சிலர் நீ ஏன் மாறவில்லை என்று கேட்பார்கள். சிலர் நீ ஏன் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறாய் என்றும் கேட்பார்கள். ஆனால் சற்று நின்று சிந்தியுங்கள். உண்மையிலேயே உங்களை மாற்ற வேண்டிய அவசியமா? உண்மை என்னவென்றால், உங்களை புரிந்தவர்கள் எந்த விளக்கமும் வேண்டாம் என்று நினைப்பார்கள். உங்களை புரியாதவர்கள் நீங்கள் எவ்வளவு விளக்கினாலும் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதீர்கள். அனைவரின் கருத்துக்களையும் சேகரிக்க வேண்டிய எந்த அவசியமும் அல்ல. அனைவரின் அனுமதியை பெற வேண்டிய நிபந்தனையும் அல்ல. நீங்கள் ஒரு மனிதர், உங்களுக்கே உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் உங்கள் மகிழ்ச்சியை துறந்து ஒருவரை மகிழ்விக்க நீங்கள் தாழ்ந்தால் உங்கள் ஆன்மாவுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்படும். மெதுவாக அந்த காயம் இவ்வளவு ஆழமாகிவிடும். நீங்கள் புன்னகைத்தாலும் உள்ளுக்குள் அழத் தொடங்குவீர்கள். ஆகவே உங்களிடமே கேளுங்கள், நான் செய்ய வேண்டியது இதுதானா? நான் உண்மையில் என் வாழ்க்கையை வாழ்கிறேனா? ஒரு சிறிய உதாரணம். ஒரு ஓவியர் ஒவ்வொரு பார்வையாளரின் விருப்பத்துக்கு ஏற்ப தன் ஓவியத்தை மாற்றிக்கொண்டே போனால் கடைசியில் அவனுக்கு தனிப்பட்ட பாணி எதுவும் இருக்காது. அதுபோலவே நாம் அனைவரின் மகிழ்ச்சிக்காக மாறிக்கொண்டே இருந்தால் நம்முள் எதுவும் தனித்துவமாக எஞ்சாத சிந்தனையும் இல்லை, சுயமரியாதையும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஆகவே அடுத்த முறை யாராவது நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் புன்னகையுடன் நான் இப்படித்தான், அதுவே என் அழகு என்று சொல்லுங்கள். உங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கே உண்மையாக இருக்க வேண்டும். சிலர் உங்களை சுயநலவாதி, சிலர் பிடிவாதி, சிலர் அகங்காரி என்று கூறுவார்கள். ஆனால் நீங்கள் உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் யாருக்கும் தீங்கு நினைக்காதவராகவும் இருந்தால் நம்புங்கள். அது உங்களை சுதந்திரமாக இருக்கவிடாத சமுதாயத்தின் அமைதியின்மைதான். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்வது உங்கள் ஆற்றல், உங்கள் ஆன்மா, உங்கள் மகிழ்ச்சி, இவற்றின் மிகப்பெரிய எதிரி. உங்களை இழந்து விடாதீர்கள். உங்களைப் போன்றவர் வேறு யாருமில்லை. அதுவே மிகப்பெரிய உண்மை. இப்போது நாம் புரிந்து கொண்டோம், அனைவரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் பிறரின் அனுமதிக்கு ஏற்ப வாழக்கூடாது. அடுத்து மூன்றாவது விதி நம்மை இன்னும் ஆழமாக சிந்திக்க தூண்டும். தூரம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அமைதியாக வாழ்க்கையில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் நம் மன அமைதியை பறித்து விடுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் குறை சொல்வது, ஒவ்வொரு முடிவிலும் சந்தேகம் கொள்வது, தாமே எப்போதும் சரி,
நீங்கள் தவறு என நிரூபிக்க வேண்டும் என்ற பிடிவாதம். இப்படிப்பட்டவர்களுடன் மீண்டும் மீண்டும் மோதுவது ஒரே ஒரு விளைவை மட்டுமே தரும், சோர்வு. அதுவும் எந்த தீர்வும் தராத சோர்வு. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் சண்டையிட்டு விலக வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு முறையும் உங்கள் செயலை விளக்கி கூறுவது, உங்கள் கருத்தை நிரூபிக்க வாதாடுவது சில நேரங்களில் உங்கள் ஆற்றலை கசக்கும். சில நேரங்களில் ஒரு புன்னகையுடன் அமைதியாக பின்வாங்கி எதுவும் சொல்லாமல் உங்களிடத்தை உறுதியாக நிர்ணயித்துக் கொள்வது, அதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். சில உறவுகளில் எத்தனை முறை பேசினாலும் ஒன்றும் மாறாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள்தான் தாழ்வீர்கள், நீங்கள்தான் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள்தான் அழுவீர்கள். ஆனால் எதிர்பார்த்தவர் எதையும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இப்படிப்பட்ட தருணங்களில் தொலைவு அவசியம். ஆனால் அந்த தொலைவு சத்தத்துடன் அல்ல, அமைதியுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் உண்மையில் தன்னை அறிந்தவன் உலகிற்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உணரமாட்டான். அவனது உள்ளார்ந்த அமைதியே அவனுடைய மிகப்பெரிய பதிலாக மாறும். ஒவ்வொரு முறையும் பேசுவது வீரத்தனம் அல்ல. சில சமயம் அமைதியாக விலகி விடுவது உங்களுக்கு மன நிம்மதியை தருமாயின் அதுவே உண்மையான வலிமை. தொலைவு வைத்துக் கொள்ளுதல் பலவீனம் அல்ல. அது எங்கே இருக்க வேண்டும், எங்கே இருக்கக்கூடாது என்பதை அறிவது போன்ற ஒரு ஆன்மாவின் புத்திசாலித்தனம். ஒரு உதாரணம், உங்களிடம் ஒரு அழகான செடி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறீர்கள். ஆனால் அது எப்போதும் நிழலில் இருந்தால் அது ஒரு நாள் கூட வெயிலில் வளர முடியுமா? இல்லை. அதை ஒரு நாள் நீங்கள் வெளிச்சம் நிறைந்த இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டியதுதான். அங்கே அதன் வேர்களுக்கு வெளிப்புறம் இலைகளுக்கு சூரிய ஒளி கிடைக்கும். அதே போல உங்கள் ஆற்றலை கவர்ந்தெழுக்கும் மக்களிடமிருந்து விலகுவது அவசியம். அது கோபத்துடன் அல்ல, பதட்டத்துடன் அல்ல, பழிவாங்கும் மனதுடன் அல்ல. அமைதியாக, மரியாதையுடன் உங்கள் ஆன்மாவை காத்துக் கொண்டிருக்க வேண்டும். சில நேரங்களில் உறவை முறித்துவிட வேண்டியதில்லை, உங்களிடத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அன்பு வெறுப்பாக மாறாது, மீதமுள்ள மரியாதை சிதையாது. ஆனால் இந்த தொலைவு அர்த்தமுள்ளதாக இருக்க அதில் அமைதி இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை விட்டு செல்லும் பொழுது பின்னால் கோபத்தின் புகை இருக்கக்கூடாது. ஒரு புன்னகை மட்டும் இருக்க வேண்டும். நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் இப்போது நான் என்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லும் புன்னகை. அமைதியாக எடுத்த தொலைவு உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அளிக்கப்படும் மிக அழகான பதில். ஆகவே அடுத்த முறை ஒரு உறவு, நட்பு, சூழல் உங்கள் ஆன்மாவுக்கு காயம் அளிக்கிறது என்று தோன்றினால் வாதிடுவதற்கு பதிலாக புன்னகையுடன் அமைதியாக விலகிச் செல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்ட பிறகு உங்கள் அமைதியுடன் நீங்கள் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு போரையும் வென்றால் மட்டுமே வெற்றி அல்ல. சில நேரங்களில் அந்த போரில் இறங்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. நாம் புரிந்து கொண்டோம், ஒவ்வொரு முறையும் சண்டையிட்டு விலக வேண்டியதில்லை. புன்னகையுடன் அமைதியாக பின்வாங்குவதே உண்மையான வெற்றி. இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். நம் மனதில் நாம் என்ன நிரப்புகிறோம் என்பது. ஏனெனில் உலகம் என்ன சொல்கிறது, யார் என்ன நினைக்கிறார்கள், இவற்றை அனைத்தையும் உள்ளுக்குள் நிரப்பிக் கொண்டால் வெளியில் தொலைவு இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் நொந்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது நம் மன அமைதியின் மிகப்பெரிய காவலனாக இருக்கும் வீதியை பார்க்க போகிறோம். எதிர்மறையான வார்த்தைகளின் குப்பையை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆம், பல விஷயங்களை மக்கள் பேசுவார்கள், கிண்டலிடுவார்கள், நையாண்டி செய்வார்கள், உங்கள் குறைகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் பிடித்து உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? மற்றவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? ஒவ்வொருவரின் நாவும் உங்கள் சுயமரியாதைக்கு அளவுகோலா? இல்லை, ஒருபோதும் இல்லை. உங்கள் மூளை ஒரு மதிப்புமிக்க இடம், ஒரு புனிதமான தளம், ஒரு வலிமையான கருவி. உன் மனத்துக்குள் எது நுழைய வேண்டும், எது நுழையக்கூடாது என்பதன் சாவி உன் கைகளில்தான் உள்ளது. நீ ஒவ்வொரு எதிர்மறை சொல், ஒவ்வொரு கேலிச்சாடல்,
ஒவ்வொரு வளைந்த கருத்தையும் உள்ளே வைத்துக் கொண்டால் அவை மெதுவாக உன் எண்ணங்களாக மாறிவிடும். பின்னர் அந்த எண்ணங்களே உன் குணமாகி போகும். சிந்தித்துப் பார், நீ ஒரு நாள் மனமாற கடினமாக உழைத்திருக்கலாம். உன் முயற்சிக்கு நீ பெருமை கொண்டிருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவர் அது பெரிய விஷயம் இல்லை என்று ஒரு சாடல் வீசிவிட்டார் எனில், அந்த ஒரு வார்த்தையை நீ மனதில் பதித்து வைத்தால் உன் முழு மகிழ்ச்சியும் உன் எல்லா உழைப்பும் அதற்குள் புதைந்து போய்விடும். இது என்ன மாதிரி தெரியுமா? நீ உன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறாய். ஆனால் தெருவில் போகும் ஒருவன் உன் வீட்டின் வெளியே களிமண் தூவிவிட்டான். நீ அதை எடுத்து உன் வரவேற்பு அறையில் அலங்கரிக்க வைப்பாயா? இல்லையே. அப்படி இருக்க உன் மனத்துக்குள் ஏன் அப்படி செய்கிறாய்? மக்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். பேசுவது எளிது. அவர்களின் சொற்கள் உன்னை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதில் அவர்களுக்கு கவலை இருக்காது. ஆனால் உனக்கு உன் மன அமைதி முக்கியம். ஆகையால் உன் மனத்துக்குள் என்ன புகச் செய்ய வேண்டும் என்பதன் பொறுப்பு முழுவதும் உன்னுடையது. ஒரு சிறிய ஆனாலும் ஆழமான உண்மை. யாராவது உன்னை பற்றி கெட்டதாக சொன்னால் அதில் 2 வாய்ப்புகள்தான். அது உண்மை அல்ல எனில் அதற்கு உனக்கு தேவையே இல்லை. அது உண்மை எனில் அதில் வேலை செய்து உன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உன் மனத்தில் நஞ்சாக வளர்க்க கூடாது. மக்கள் சொல்வது உன் அடையாளம் அல்ல. நீ யார் என்பதை நீயே அறிவாய். நீ என்ன தாண்டி வந்தாய் என்பதை நீயே அனுபவித்தாய். அப்படி இருக்க ஏன் மற்றவர்களின் சொற்கள் உன் தன்னம்பிக்கையின் கண்ணாடியில் தூசியாக அமைய வேண்டும்? யாராவது கேடுகெட்டவாறு சொன்னால் மனதிற்குள் சிரித்துக் கொண்டு உன் நேரம் வீணானது, என்னுடையது அல்ல என்று நினைத்துவிடு. உன்னை தாழ்வாக நினைப்பவன் ஏற்கனவே தாழ்ந்தவன்தான். உன்னை கேலி செய்பவன் ஏற்கனவே உள்ளுக்குள் உடைந்தவன்தான். உன் ஆற்றலை உன்னை முன்னேற்றும் விஷயங்களுக்கே செலவு செய். உன்னை கீழே இழுக்கும் வார்த்தைகளுக்கு அல்ல. இல்லையெனில் அவை உன் உள்ளத்தை மெதுவாக விஷம் அடையச் செய்து உன்னையே சந்தேகப்பட வைக்கும். வீட்டின் குப்பையை தினமும் வெளியே போட்டு விடுவதைப் போல மனக்குப்பையையும் தினமும் வெளியேற்ற வேண்டும். உன் ஆற்றலை சுருக்கும் ஒவ்வொரு சொல்லையும், உன் புன்னகையை மறைக்கும் ஒவ்வொரு சாடலையும் நீக்கிவிடு. உன் தன்னம்பிக்கையை பாதுகாப்பது மிகப்பெரிய சுயபிரேமை. நான் எல்லாரின் சொற்களையும் கேட்க மாட்டேன். எல்லா குரல்களையும் இதயத்தில் இறக்க மாட்டேன். என் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். இதுவே உன் வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கும். யாராவது உன்னை மதிக்காமல் மீண்டும் மீண்டும் புண்படுத்தினால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் விலகிச் செல். ஒரு முறை தவறு செய்தால் மன்னிக்கலாம். ஆனால் அதை பழக்கமாக்குபவர்களை பொறுத்துக் கொள்வது உன் மரியாதையை தானே குறைக்கும். உன் தன்னம்பிக்கை உன் மிகப்பெரிய சொத்து. இது வெளிப்படுத்தும் காட்சி அல்ல. இது உன் ஆன்மாவின் ஆற்றல். அதனால்தான் கேலிக்குரிய நபர்களை புறக்கணிப்பது பலவீனம் அல்ல. அது உன் கண்ணியத்தை பாதுகாப்பது. சண்டையிடவும் நீ சரி என்பதை காட்டவும் தேவையில்லை. மௌனத்திலும் ஒரு வலிமை இருக்கிறது. ஒரு அமைதியான புன்னகை, இனி போதும் என்ற உறுதியான முடிவு. இதுவே மிகப்பெரிய பதில். ஒரு அலுவலகத்தில் பல வருடங்களாக மனமாற உழைக்கும் ஒரு பணியாளர் இருக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை நிரூபிக்க போராடுகிறான். ஆனால் அவன் மேலாளர் அவனை எப்போதும் புறக்கணிக்கிறான், கேலி செய்கிறான், அவன் உழைப்பை இகழ்கிறான். முதல் சில நாட்கள் அவன் அதை பொறுத்துக் கொள்கிறான். பிறகு நான் இங்கே வந்திருப்பது வெறும் அவமதிப்பை சகிக்கத்தானா? என் வாழ்க்கை இதைவிட பெரியது அல்லவா என்று தன்னிடம் கேட்கிறான். அந்த நாளில் அவன் அமைதியாக ராஜினாமா செய்கிறான். அது தோல்வி அல்ல, அது வெற்றி. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன் ஒருவரின் கருத்தை விட தனது மரியாதையை மேலே வைத்தான். வாழ்க்கையில் என் அமைதி, என் கண்ணியம், என் அடையாளம் இதுதான். என் வாழ்க்கையில் மற்ற அனைத்தையும் விட முக்கியம் என்று முடிவு எடுக்கும் ஒவ்வொரு தருணமும் நீ சரியான பாதையில் இருப்பதை உணர்த்தும். எல்லாரின் கருத்தும் முக்கியமில்லை. எல்லாரின் அனுமதியும் தேவையில்லை. உன் ஆன்ம மரியாதையே உன் மிகப்பெரிய அனுமதி. யாரோ ஒருவர் சொன்னது போல, நான் ஒருவரை விட்டு விலகுவது அவர் கெட்டவர் என்பதற்காக அல்ல, நான் நல்லவன் என்பதற்காக. என் நல்லதை நான் காப்பாற்ற விரும்புகிறேன். ஆகையால் யாராவது உன்னை தாழ்த்த முயன்றாலோ மீண்டும் மீண்டும் உன் மனதை
புண்படுத்தினாலோ உன்னிடம் கேள். நான் இதற்குரியவரா? பதில் இல்லையெனில் அதுவே சரியான பதில். எல்லோரையும் மகிழ்விக்க நீ கடமைப்பட்டவன் அல்ல. எல்லோரின் கேலியையும் தாங்கிக் கொள்வது உன் பழக்கமாக மாறக்கூடாது. நீ உன்னிடம் எப்போதும் நினைவூட்டு, நான் தனித்துவமானவன். என்னை தொடர்ந்து உடைக்க முயற்சிப்பவர்கள் என் வாழ்க்கையில் ஒரு பாடம் மட்டுமே இலக்கு அல்ல. யாராவது உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்களை இழப்பது இழப்பு அல்ல. உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வதே மிகப்பெரிய வெற்றி. ஆன்ம மரியாதை என்பது வெறும் சொல் அல்ல, அது வாழ்வின் முறை. அதோடு சமரசம் செய்ய முடியாது, அதை வாழ வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன் மரியாதையை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் நபர்களை அடையாளம் கண்டு அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் அவர்களிடமிருந்து விலக கற்றுக்கொள். ஏனெனில் நீ உன்னை மதிக்க தொடங்கும் போதுதான் உலகமும் உன்னை அதே பார்வையில் பார்க்க தொடங்கும். ஒரு அப்பட்டமான அர்த்தமற்ற கருத்து கூட உன் முழு ஆற்றலை களவு எடுத்துவிடும். அந்த நபர் உன்னை அறியவில்லை, ஆனால் உன்னை மதிப்பீடு செய்துவிட்டான். உன் புகைப்படம், உன் சொற்கள், உன் சிந்தனை எல்லாவற்றையும் தாக்கிவிட்டான். மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீ அவனுக்கு பதில் சொல்ல அமர்ந்து விடுகிறாய். ஏன்? அவனுக்கு ஏதாவது நிரூபிக்க வேண்டுமா? அல்லது அவன் புரிந்து கொள்வான் என்று நம்புகிறாயா? உண்மை என்னவென்றால் அவனுக்கு அதை புரிந்து கொள்ளவே விரும்பவில்லை. அவனின் நோக்கம் உன்னை கீழே தள்ளுவது, உன்னை எரிச்சல் அடையச் செய்வது, உன் கவனத்தை சிதறச் செய்வது. நீ அவன் வலையில் விழுந்தால் அதுவே தோல்வி. ஏனெனில் உன் ஆற்றலும் உன் நேரமும் உன் அமைதியும் முடிவில்லா ஒரு வாதத்திற்கு பலியாகிவிடும். ஒரு விஷயம் நினைவில் கொள், நீ இந்த உலகில் வாதம் செய்ய வரவில்லை. நீ இந்த உலகில் சிறந்த ஒன்றை செய்ய வந்துள்ளாய். மக்களை ஊக்குவிக்க, உலகை மாற்ற, உன்னை நீ பெருமையாக காணும் செயல்களை செய்யவே வந்துள்ளாய். அது நிகழ வேண்டுமென்றால் உன் மனம் தெளிவாகவும் உன் இதயம் அமைதியாகவும் இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் யாராவது மீண்டும் மீண்டும் குப்பை எறிந்துவிட்டால் ஒவ்வொரு முறையும் நீ சண்டையிடுவாயா? இல்லை, கதவை மூடிவிடுவாய், பூட்டிவிடுவாய். அதே போல சமூக வலைத்தளத்தின் தேவையில்லா குப்பைகளை பிளாக் செய்ய தொடங்கு. உன் அமைதியை திருட வருவோரை தடுக்க முயற்சி செய். பிளாக் செய்வது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உன் மன வலிமையின் சான்று. நீ ஒருவரை பிளாக் செய்வது நான் வாதத்தில் அல்ல, வளர்ச்சியில் நம்பிக்கை வைக்கிறாய். உன் சொற்கள் எனக்கு முக்கியமல்ல, என் இலக்கே எனக்கு முக்கியம் என்று அறிவிப்பது. ஒரு சிறு சம்பவம். ஆர்த்தி என்ற ஒரு இளம் பெண் அழகான ஓவியங்களை வரைவாள். அவள் தனது படைப்புகளை சமூக வலைத்தளத்தில் பகிர ஆரம்பித்தாள். தொடக்கத்தில் பாராட்டுகள் குவிந்தன. ஆனால் சில நாட்களில் சிலர் தோன்றினர். ஒவ்வொரு பதிவிலும் கேலி, இதென்ன குழந்தை ஓவியமா? உனக்கு வேறு வேலை இல்லையா என கேட்டார்கள். ஆர்த்தி ஆரம்பத்தில் பதில் அளித்தாள், விளக்கம் கொடுத்தாள், நியாயம் கூறினாள். ஆனால் ஒவ்வொரு பதிலும் புதிய கேள்விகளை தூண்டியது. மெதுவாக அவளின் வண்ணங்களில் பயம் கலந்தது. ஒரு நாள் அவள் அனைவரையும் பிளாக் செய்துவிட்டாள். அதன்பின் கேலியும் இல்லை, குழப்பமும் இல்லை, வண்ணங்களும் ஆர்வமும் மட்டுமே. இன்று ஆர்த்தி ஒரு பெரிய கலையரங்கின் உரிமையாளர். அவள் சொல்வது, பிளாக் செய்வதனால் நான் உலகத்தை மாற்றவில்லை, என் உலகத்தை காப்பாற்றினேன். ஆகையால் அடுத்த முறை யாராவது சமூக வலைத்தளத்தில் உன்னை தூண்டினாலோ, மோசமாக பேசினாலோ, உன் பதிவை கேலி செய்தாலோ பதில் சொல்லாதே, பிளாக் செய்துவிடு. ஏனெனில் அவர்களின் குப்பையில் இறங்கி அதை சுத்தம் செய்ய முடியாது. ஆனால் உன்னை அந்த குப்பையில் இருந்து விலக்கிக் கொள்ள முடியும். நினைவில் கொள், உண்மையில் உன்னுடன் இணைவதற்கு விரும்பும் மனிதர்கள் உன்னை கீழே தள்ள மாட்டார்கள். அவர்கள் உன் ஆற்றலை அதிகரிப்பார்கள், உன் சிந்தனையை புரிந்து கொள்வார்கள், உன் நன்மைகளை பாராட்டுவார்கள். சமூக வலைத்தளம் ஒரு மேடை மட்டுமே, நீதிமன்றம் அல்ல. ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உன் நேரத்தை காக்க வேண்டும். அந்த காவலின் முதல் எளிய வழி எதிர்மறை மனிதர்களை பிளாக் செய்வது. இந்த உலகில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது, அடைய வேண்டிய இலக்குகள் நிறைய இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டிய கனவுகள் நிறைய இருக்கிறது. அது எல்லாம் நிகழ வேண்டும் என்றால் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆகையால்
உன் மன அமைதியை முன்னிலைப்படுத்து. உன் நேரத்தின் மதிப்பை உணர். அதை இணைய ட்ரோல்களுக்கு வீணாக்காதே. அவர்கள் உன் நேரத்திற்குரியவர்கள் அல்ல. சமூக வலைத்தளத்தின் சத்தத்தில் இருந்து விலகு. எதிர்மறையை பிளாக் செய். உன் கவனமும் ஆற்றலும் உன் இலக்கில் மட்டும் செலுத்து. இப்போது பேசப்போவது ஒரு முக்கியமான விதியை பற்றி. அது உன்னை கூட்டத்திலிருந்து தனி அடையாளம் பெறச் செய்கிறது. உன்னை நீ மேம்படுத்திக் கொள்ள இப்போது நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் நீ உன்னை சிறப்பாக மாற்றத் தொடங்கினால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்பொழுது உன் செயல் பேசும். உன் உழைப்பை பற்றி வார்த்தைகளால் சொல்லாதே, செயலால் காட்டு. உலகம் நீ எதுவும் இல்லை என்று நினைக்கும். உன்னை உதாசீனம் செய்யும். உன் கனவுகளை கேலியாக கூறும். இவையெல்லாம் நீ சிறந்த ஒரு முடிவை அடையும் வரைதான். ஒருமுறை அந்த முடிவு அவர்கள் கண்களை திறந்துவிட்டால் அவர்களின் நாக்குகள் அமைதியாகும். நினைவில் கொள், பதிலளிக்கும் 2 வழிகள் உண்டு. ஒன்று வார்த்தைகளால், மற்றொன்று உன் செயலால். வார்த்தைகளின் தாக்கம் சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் உன் செயல் தரும் பதில் இதயத்துக்குள் சென்று நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இன்று யாராவது உன்னை கேலி செய்தால், உன் கனவுகளை சிரிப்பில் பறக்கவிட்டால், உன்னை கீழே தள்ள முயன்றால், அதற்கான மிக வலிமையான பதில் என்ன தெரியுமா? அமைதியாக இரு. ஆனால் உன்னை அவ்வளவு வலிமையானவனாக மாற்றிக்கொள். ஒரு நாள் அதே மனிதர்கள் உன்னுடன் புகைப்படம் எடுக்க வரிசையில் நிற்பார்கள். ஒரு உதாரணம், சிவா என்ற ஒரு சிறுவன் தனது பள்ளியில் பயனற்றவன் என்று அழைக்கப்பட்டான். படிப்பில் பலவீனமானவன், தன்னம்பிக்கை இல்லாதவன், அதிகம் பேசாதவன். ஆனால் ஒரு சிறப்பு இருந்தது. அவன் எந்த சொல்லையும் உடனே மனதில் வைத்து புண்பட மாட்டான். ஆனால் அதை மனதிற்குள் பதிந்து கொண்டு உழைப்பில் மாற்றுவான். ஒரு நாள் யாரோ அவனை உன்னை போன்றவன் வாழ்நாள் முழுக்க ஒரு அலுவலகத்தில் சாதாரண வேலை கூட பெற முடியாது என்று சொன்னார்கள். அன்று சிவா அதற்கு பதில் சொல்லவில்லை. நேராக வீட்டுக்கு சென்று படிக்க அமர்ந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை சிறிது சிறிதாக மேம்படுத்திக் கொண்டான். முன்பு ஒரு பக்கம் கூட படிப்பது கடினமாக இருந்தது. இப்போது மணிக்கணக்கில் படிக்கத் தொடங்கினான். முன்பு கேள்விகள் தீர்க்க முடியவில்லை. இப்போது பிறரின் கேள்விகளையும் தீர்க்கத் தொடங்கினான். காலம் நகர்ந்தது. இன்று அதே மாணவ் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் இயக்குனர். ஒரு காலத்தில் அவனை கேலி செய்த அந்த பள்ளியின் முதல்வர் மாணவர்களை ஊக்குவிக்க அவன் பெயரையே எடுத்து கூறினார். மாணவ் ஒருபோதும் பழி சுமத்தி பதில் சொல்லவில்லை. அவன் செய்த ஒரே விஷயம் தன்னை மேம்படுத்திக் கொண்டான். அந்த வளர்ச்சியே அவன் மிகப்பெரிய பதிலாகியது. நினைவில் கொள், நீ உன்னை மேம்படுத்தினால் மாறுவது உன் தனித்துவம், மாறுவது உன் சொற்கள் அல்ல, உன் சிந்தனையின் ஆழம் மாறுவது உன் முகம் அல்ல, உன் தாக்கம். அந்த மாற்றமே மக்களை அமைதியாக்கும். உன்னை இழிவாக பேசுபவர்கள் உண்மையில் உன்னை கண்டு பயப்படுவது இல்லை, உன்னுள் மறைந்திருக்கும் திறமையை கண்டு பயப்படுகிறார்கள். ஏனெனில் நீ உன்னை சீர் செய்துவிட்டால் உன்னை தடுக்க அவர்களிடம் எதுவும் இருக்காது என்பதை அவர்கள் அறிவார்கள். உன்னை மேம்படுத்துவது என்றால் என்ன? அதாவது ஒவ்வொரு நாளும் உன்னை நேற்றை விட சிறப்பாக்கிக் கொள்வது. இன்று நீ சீக்கிரம் கோபப்படுகிறாய் எனில் நாளை சிறிது அமைதியாக இருப்பதை பழகிக்கொள். இன்று நீ நேரத்தை வீணாக்குகிறாய் எனில் நாளை அதை சரியாக பயன்படுத்தத் தொடங்கு. இன்று நீ உன்னிடம் நம்பிக்கை வைக்கவில்லை எனில் நாளை சிறிய ஒருபடி அந்த நம்பிக்கையின் பக்கம் எடு. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்த்து வா. சில மாதங்களில் பார், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உன் தன்னம்பிக்கையே உன் பெரிய பதிலாகும். உன் வெற்றியே மிகச் சத்தமான குரலாகும். அப்பொழுது நீ அமைதியாக சிரித்துக்கொண்டு ஒரு காலத்தில் உன்னை தடுக்க முயன்றவர்களை பார்ப்பாய். உண்மையான பழி என்ன தெரியுமா? உன் வளர்ச்சி அதில் சத்தமில்லை, ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. ஆகையால் யாராவது உன்னை நீ எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது உன் முடிவை கூறுவது அல்ல, அது உன் ஆரம்பத்தை கண்டு அவர்கள் பயப்படுவதை சொல்லும். இப்போதுதான் அதற்கான நேரம். உன்னை அப்படிப்பட்ட அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ள இன்றே முயற்சி எடு. உலகில் 2 வகையான மனிதர்கள் உள்ளனர். ஒன்று யாருடைய பேச்சாக இருந்தாலும் பதில் கொடுப்பவர்கள், மற்றொன்று எதுவும் சொல்லாமல் முன்னே செல்பவர்கள். அந்த இரண்டாவது மனிதர்
வெற்றியின் படிக்கட்டுகளை ஏறத் தொடங்கினால் முதல் வகை மனிதர் பின்புறம் நின்று இவன் எப்படி இப்படி செய்துவிட்டான் என்று ஆச்சரியப்படுவான். புறக்கணிப்பது ஒரு கலை. அது முகத்தில் புன்னகையுடன் முன்னே செல்லுதல், அமைதியால் வெற்றியை பெறுதல், யாரின் தீய சொற்களும் காற்றில் கரைந்து போக விடுதல். இவையெல்லாம் நீ உன்னை நேசிக்கத் தொடங்கிய போது நடக்கும். அப்பொழுது யார் என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றிய கவலை மறைந்துவிடும். ஏனெனில் உனக்கு தெரியும், உன் அமைதி, உன் வெற்றி, உன் மனப்பாங்கு யாருடைய கருத்தையும் விட உயர்ந்தவை. நீ உன்னை நேசிக்கத் தொடங்கினால் ஒவ்வொரு வார்த்தையாலும் பாதிக்கப்பட மாட்டாய். எது உண்மை, எது பொய், எதை பிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்று தெளிவாக தெரிந்து கொள்வாய். நீரில் கல் விழுந்தால் சிறிது அலைகள் உண்டாகும், ஆனால் அது சில நொடிகளில் அடங்கிவிடும். அதே போல மனிதர்களின் வார்த்தைகள் வரும் போகும், ஆனால் அமைதியை அறிந்தவனே வெல்வான். சில நேரங்களில் பதில் சொல்வது தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல எரியும். விவாதம் ஆரம்பமாகும், அது உன் சுயமரியாதையை தாக்கும். பின்னர் என்ன நடக்கும்? உறவுகள் முறியும், மனம் புண்படும், நீ பின்னே தள்ளப்படுவாய். ஆனால் புறக்கணிக்க கற்றுக்கொண்டால் எந்த பொறாமையும் உன்னை தொட முடியாது, எந்த விமர்சனமும் உன்னை நிறுத்த முடியாது. நினைவில் கொள், ஒவ்வொரு சண்டையிலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் சண்டை இல்லாமலே வெல்ல முடியும். அந்த வெற்றியே மிக ஆழமானது. சுயமரியாதையின் வெற்றி, மன அமைதியின் வெற்றி, சுய கட்டுப்பாட்டின் வெற்றி. யார் எது சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சிதறிப்போகும் மனிதராக அல்லாமல் புன்னகையுடன் முன்னே செல்லும் மனிதராக இரு. ஏனெனில் யாரையாவது புறக்கணிப்பது என்றால் அவர்களின் சொற்கள் இனி உன் வாழ்க்கையில் தாக்கம் இல்லை என்று காட்டுவது. அதுவே உண்மையான வலிமை, அதுவே உண்மையான சுதந்திரம். அடுத்த முறையும் யாராவது உன்னை தாழ்த்த, தடுக்க, புண்படுத்த முயன்றால் ஒரே ஒரு விஷயம் நினைவில் கொள், உன் ஒரே பதில் புறக்கணித்தல். ஏனெனில் நீ இங்கு யாருக்காவது பதில் சொல்ல வரவில்லை, உன் வாழ்க்கையில் பெரியது செய்ய வந்திருக்கிறாய். இன்றிலிருந்தே மக்களை புறக்கணிப்பதை, உன்னை மேம்படுத்திக் கொள்வதை தொடங்கு. ஏனெனில் உண்மையான வாழ்க்கையை வெல்பவன், அமைதியுடன், அறிவுடனும் அன்புடனும் வாழ்பவன். ஒரு காலத்தில் ஒரு மாமனிதர் தமது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சீடன் கேட்டான், குருவே, ஒரு வேலையை நேரத்தில் முடிப்பது அவசியமா? அதை பிறகு செய்தல் கூடாதா? உடனே செய்ய வேண்டியது ஏன்? மாமனிதர் சிரித்தபடி கூறினார், நேரத்தோடு ஒவ்வொரு வேலையையும் செய்தால் அதற்கான பலனையும் நேரத்திலேயே பெறுவாய். அப்பொழுது நீ முன்னேறுவாய். நேரம் யாருக்கும் காத்திருக்காது. இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளினால் நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. உன் கையில் இருப்பது இன்று மட்டுமே. அது சென்றுவிட்டால் மீண்டும் வராது. சீடன் மீண்டும் கேட்டான், ஆனால் குருவே, ஒரு வேலையை பிறகு செய்ய முடியாதா? அவர் பதிலளித்தார், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சரியான நேரம் உண்டு. உனக்கு நன்றாக புரிய ஒரு கதையை சொல்கிறேன். நேரத்தை வீணாக்கிய ஒரு மனிதனின் கதை. ஒரு காலத்தில் சேகர் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவனுக்கு விமல் என்ற மகன் இருந்தான். விமல் மிகவும் சோம்பேறி. எந்த வேலையும் நேரத்தில் முடிப்பதில்லை. ஒரு வேலைக்கு சென்றால் பாதியில் விட்டுவிட்டு ஓடி வீட்டுக்கே வரமாட்டான். அதனால் அடுத்த நாள் வேலை இன்னும் அதிகமாகிவிடும். சேகருக்கு அவன் மகன் எந்த வேலையையும் முழுமையாக செய்யாதவன் என்பது நன்றாக தெரியும். இதனால் அவர் கவலைப்பட்டார். நேரத்தில் வேலை செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை தன் மகனுக்கு எப்படி சொல்வது என தெரியவில்லை. காலம் சென்றது. சேகர் முதுமை அடைந்தார். இப்போது தாம் இல்லாத பின் விவசாயத்தை யார் நடத்துவார் என்று கவலைப்பட்டது. ஒரு நாள் இரவு உணவுக்கு பிறகு மகனை அழைத்து கூறினார், மகனே, நாம் விவசாயிகளே, இதுவே எங்கள் வாழ்வாதாரம். நான் ஆரோக்கியமாக இருந்தபோது முழுமையான உழைப்போடும் நேர்மையோடும் செய்தேன். ஆனால் இப்போது முதுமை வந்துவிட்டது. எப்போது உயிர் போகும் என்று தெரியாது. எனவே இன்று முதல் இந்த பொறுப்பை நீ ஏற்று செய். இதை கேட்ட விமல் சிறிது கோபத்துடன் கூறினான், அப்பா, நான் வேலையே செய்யவில்லை என்று ஏன் நினைக்கிறீர்கள்? நான் வயலுக்கு செல்கிறேன், அங்கே இருக்கிறேன். வீட்டு பணிகளுக்காக சந்தைக்கும் செல்கிறேன். இவையெல்லாம் வேலை அல்லவா? சேகர் அமைதியாக சொன்னார்,
நீ வயலுக்கு செல்கிறாய், ஆனால் அங்கே நிழலில் தூங்குகிறாய். சந்தைக்கு போகிறாய் என்று சொல்வாய், ஆனால் நண்பர்களுடன் பேசி காலம் கழிப்பாய். வீட்டில் முதிய பெற்றோர் இருக்கிறார்கள் என்பதே உன் நினைவில் இருக்காது. இதை கேட்ட விமல் அமைதியாகிவிட்டான். மகனே, ஒவ்வொரு வேலையும் மனசார உழைப்புடனும் நேர்மையுடனும் செய்ய வேண்டும். இல்லையெனில் நீ மற்றவர்களை அல்ல, உன்னைதானே ஏமாற்றுகிறாய். இன்று நேரத்தில் செய்யாத வேலை நாளை பெரிய பிரச்சனையாக வரும். நாளை நாங்கள் இல்லாவிட்டால் நீ என்ன செய்வாய்? எனவே இப்போதே தவறுகளை உணர்ந்து திருத்திக்கொள். நேரத்தை வீணாக்கினால் ஒரு நாள் நேரமே உன்னை வீணாக்கும். என் கடமை பாதையை சொல்வது மட்டுமே, அதில் நடப்பது உன் கடமை. மனமாற உழைத்தால் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நேரம் யாருக்கும் காத்திருக்காது. அந்த இரவு தந்தை தன் அறைக்கு சென்றார். விமலும் தன் அறைக்கு சென்று தூங்கினான். ஆனால் தந்தை கூறிய வார்த்தைகளை அவன் மனதில் பதியவே இல்லை. இவ்வாறே சில நாள் சென்றது. சில நாட்களில் திடீரென தாய் தந்தையின் உடல்நிலை மோசமடைந்து இருவரும் திடீரென உயிரிழந்தார்கள். பெற்றோரை இழந்த பிறகு விமல் முழுமையாக தனிமையில் விழுந்தான். இப்போது அவனுடன் யாரும் இல்லை. அவனுக்கு எந்த வேலையிலும் மனம் படாமல் போனது. இரவு முழுவதும் விழித்தபடி தந்தை சொன்னதை ஏன் கேட்கவில்லை என்று வருந்தினான். நான் தந்தை சொன்னபடி நேரத்தோடு உழைத்திருந்தால் இப்போது எல்லா வேலையையும் மனமாறவும் உழைப்போடும் நேர்மையோடும் செய்திருப்பேன். ஆனால் உண்மை வேறு, அவனுக்கு எந்த வேலையும் சரியாக செய்ய தெரியாது. ஏனெனில் அவன் ஒருபோதும் மனமாற வேலை செய்ததில்லை. எந்த அனுபவமும் திறமையும் அவனுக்கு கிடைக்கவில்லை. நாட்கள் கடந்து சென்றன. முன்பு அவனுடன் சுற்றிய நண்பர்கள் தங்கள் வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டு விட்டனர். ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க முடியவில்லை. அரிதாக சந்தித்தாலும் அவர்கள் தங்கள் வேலைகளை பற்றியே பேசினர். அப்போது சபல் அமைதியாக இருந்தான். ஏனெனில் தனது வாழ்க்கையில் ஒன்றும் செய்யவில்லை. இதனால் அவன் கோபமடைந்து அங்கிருந்து வெளியேறி வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு பச்சாபம் வந்தது. நண்பர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கத்தானோ அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறான். மாற்றத்தின் தொடக்கம் இப்போது சபல் முடிவு செய்தான். இனி வயலில் முழு உழைப்போடும் தந்தை சொன்னபடி நேர்மையோடும் செயல்படுவேன். அடுத்த நாள் முதல் வயலுக்கு சென்று அருகில் உள்ள விவசாயிகளிடம் பயிரிடும் முறைகளை அறிந்து கொண்டான். அவர்கள் சொல்லும் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டான். வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கினான். தெரியாத விஷயங்களை தயங்காமல் பிறரிடம் கேட்டான். அதைச் செய்தான். மெதுவாக அவன் உழைப்பின் அர்த்தத்தையும் நேரத்தின் மதிப்பையும் புரிந்து கொண்டான். முயற்சியுடனும் நேர்மையுடனும் வேலை செய்து முன்னேறத் தொடங்கினான். கதையை முடித்த மாமனிதர் சீடரிடம் கூறினார், விமல் தந்தையின் வார்த்தையை சரியான நேரத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவன் வாழ்க்கையில் முன்னேறியிருப்பான். பல வாய்ப்புகள் அவனுக்கு திறந்திருக்கும். ஆனால் முழுமையாக சிதைந்த பின் தோற்ற பிணைத்தான் தந்தையை நினைத்து கஷ்டப்பட்டான். சரியான நேரத்தில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடு செயல்பட்டிருந்தால் அவனுக்கும் வாழ்க்கை எளிதாக இருந்திருக்கும். இந்த கதையை கேட்ட சீடன் புரிந்து கொண்டான். குருவே, நீங்கள் உண்மையே சொல்கிறீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் சரியான நேரம் உண்டு. நேரத்துக்கு ஏற்றபடி செயலை முடிக்க வேண்டும். இல்லையெனில் இறுதியில் துக்கமும் வருத்தமும் மட்டுமே மீதமாகும். மாமனிதர் இறுதியாக அறிவுறுத்தினார், ஒருவன் எப்போதும் தன் வேலையை பொறுப்புடன் முடிக்க வேண்டும். தனது செயலில் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதற்கு பின் மாமனிதர் அமைதியாக அமர்ந்தார். சீடன் குருவுக்கு வணக்கம் செய்து தனது வீட்டிற்கு சென்றான். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த கதையிலும் அதில் சொல்லப்பட்ட எல்லா விதிகளிலும் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பின்பற்ற ஆரம்பித்தால் நேரத்தை மதிக்கவும் உழைப்பை நேசிக்கவும் ஒவ்வொரு வேலையும் முழு மனமும் உறுதியும் கொண்டு செய்யவும் பழகிவிடுவீர்கள். அப்படி செய்தால் வெற்றி, மன அமைதி, மகிழ்ச்சி இவை மூன்றும் நிச்சயம் உங்களுடையவை ஆகும். அதனால் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் உங்கள் மனசை தொட்டிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அருமையான கதையுடன் சந்திப்போம். நன்றி. நமோ புத்தாய.